இந்த சம்பவம் இன்னொன்னு ஆதவர்ஜுனா, அவர் கட்சி ஆதவர்ஜுனா வேற டெல்லி போயிருக்காரு. இது உங்க கட்சியில இருந்து வேற போனாரு. அவரோட செயல்பாடுலாம் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிய வாய்ப்புகள் இருக்குல்ல? இல்லை, இந்த சம்பவம் நடந்த உடனேவே அனைத்து தலைவர்களும் கட்சி பாகுபாடு என்று அனைத்து தலைவர்களுமே வந்து விஜய்க்கு பரிந்து பேசி தான் வந்து அறிக்கை விட்டார்கள். அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் மீது பரிதாபப்பட்டார்கள். இறந்து போனவர்கள் மீது மிக வந்து ஒரு அனுதாபத்தை தெரிவித்தார்கள். அது காலப்போக்கில் வந்து இதையெல்லாம் வந்து எப்படி இவர்கள் வந்து ஒரு அரசியலாக்க கூடாது என்கிற அடிப்படையில் எல்லா தலைவர்களும் வார்த்தைகளை கையாண்டார்களோ அதற்கு நேர் எதிராக வந்து இன்னைக்கு விஜயனுடைய வந்து பேட்டி இருக்குது, விஜயனுடைய அந்த நடவடிக்கைகள் இருக்கிறது. இப்போ வந்து முதல்வரை கூட அன்னைக்கு பெரிய பாராட்டணும், தமிழக முதல்வர் கூட நம்ம அதில் பாராட்டணும். ஏன்னு சொன்னால் அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு உடனடியாக வந்து ரியாக்ட் பண்ண விதம் இருக்கு பார்த்தீங்களா. வேற ஒரு தலைவராக என்ன பண்ணுவாங்க, உடனடியாக வந்து அவர் விஜயால் தான் இந்த குற்றம் நடந்தது, விஜய் தான் இந்த முதல் குற்றவாளி, விஜயை நாங்கள் கைது செய்வோம் வெளிப்படையே சொல்லலாம். அது அதிகாரம் இருக்கு. ஏன்னா சம்பவம் நடந்துச்சு, 40 பேர் இறந்துருக்காங்க. ஆனால் அதை அரசியலாக்காமல் முதல்வர்கள் மிக நாசுக்காக கையாண்டார். நாங்கள் ஆணையம் அமைச்சிருக்கோம், ஆணையத்தின் நடவடிக்கையின் அடிப்படையில் அறிக்கையின் அடிப்படையில் நாங்கள் வந்து நடவடிக்கை எடுப்போம்னு சொல்றாங்க. ஊடகங்கள் திரும்பியும் வந்து முதல்வர்கிட்ட கேட்கறாங்க, விஜயை கைது செய்யப்படுவாரான்னு கேட்கறாங்க. அவருக்கான முழு அதிகாரமும் இருக்கு, முதல்வருக்கு இருக்கு. ஆனால் அவர் வந்து அதை அரசியலாக்க விரும்பவில்லை என்று சொல்லிட்டு நான் வெளியில போறாங்க. இதுதான் ஒரு ஜனநாயகமான, இதுதான் ஒரு வந்து ஒரு அரசியல் சாணக்கியத்தனமான ஒரு பதிலாக இருக்கும். ஆனால் அதற்கு நேர் எதிராக எங்கள் தலைவரும் அப்படிதான் அன்னைக்கு அறிக்கை விட்டார். உடனே என்ன பண்ண, எங்கள் தலைவர் இறந்து போனவர்களுக்கு வருத்தம் தெரிவித்தார். அவர்களுக்கு நிவாரண வந்து 10 லட்சம் பார்த்தாது, எங்களை 50 லட்சம் இவங்களுக்கு கொடுக்கணும், விரிவான விசாரணை நடத்தி குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும், இந்த கூட்ட நெரிசல் ஏன் ஏற்பட்டது, இதற்கான காரணம் என்ன என்பதெல்லாம் விரிவாக விசாரணை நடத்தணும்னு சொல்லி அறிக்கை விட்டாங்க. எல்லா தலைவர்களுமே பெரும்பாலும் அப்படிதான் எல்லாமே அறிக்கை விட்டாங்க. யாரும் காழ்ப்புணர்ச்சியோடு யாரும் விஜய் பெரிய நாளைக்கு முதல்வரை தடுக்கக்கூடாது என்ற அடிப்படையில் யாருமே வந்து அறிக்கை விடல, குற்றச்சாட்டு விஜய் மீது வைக்கவே இல்லை யாருமே. ஆனால் விஜய் பண்ணுகிற அந்த லாபி இருக்கு பார்த்தீங்களா, உடனடியாக அவர் போகிற பாதை என்பது பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய போய் நகர்றது. அதுதான் சொல்றான். குருமூர்த்தி கிட்ட பேசுறது, நிர்மலா சீதாராமன் கிட்ட பேசுறது, அந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பலுடைய வந்து வகைராக்கள்கிட்ட வந்து மறைமுகமாக வந்து பேச்சுவார்த்தை நடத்துவது என்பது வெளிச்சமாக. நீங்க எல்லாமே தான் ஊடகத்தில் வெளிச்சம், யார்கிட்ட பேசணும் நீங்க வந்து வெளிச்சமாயிடுது இல்லை. இப்போ இதையெல்லாம் பார்க்கிற போது இது பிஜேபியினுடைய ஒரு பாதுகாப்பிலிருந்து இந்த வேலையை செய்கிறாரா என்பது நமக்கு சந்தேகம் ஏற்படுகிறது. ஆரம்பத்திலிருந்து எங்கள் தலைவர் விஜயனுடைய நடவடிக்கையிலிருந்து எங்கள் தலைவர் அப்பப்போ சொல்லுவாங்க, இது வந்து ஆர்எஸ்னுடைய வந்து கைகாரியமாக கூட இருக்கலாம் விஜயனுடைய அரசியல் என்பது. வந்து எப்படி வந்து அண்ணா ஹசாரே வந்து டெல்லியிலே வந்து ஒரு நபரை கொண்டு வந்து களத்திலே இறங்கி வந்து இன்னைக்கு வந்து பிஜேபி டெல்லியை கைப்பற்றி இருக்கிறது. அப்படி கூட இன்னைக்கு வந்து திமுகவை அப்புறப்படுத்துவதற்காக விஜய் போன்ற நபர்களை இங்கே களத்தில் இறங்கி விஜய் அவங்க லாபகரமாக அழகாக கையாண்டு நசுக்கி போட்டுருவாங்க. அவங்க விஜய்க்கு ஒரு அரசியலும் தெரியாது, ஒரு வந்து எந்த கோட்பாடும் இல்லை, கொள்கை புரிதலோடு உள்ள கட்சி இல்லை. அதனால அதெல்லாம் வந்து வித்தின் மினிட்ஸில் காலி பண்ணிட்டு போயிடும். பெரிய பெரிய கொள்கை உள்ள கோட்பாடு உள்ள கட்சிகளே இன்னைக்கு வந்து பிஜேபி அவ்வளோ உதவும் நசுக்கி இருக்கு, வந்து ஒடுக்கிட்டு இருக்கு. அப்போ இதெல்லாம் விஜய் போன்ற கும்பல்கள்லாம் வந்து பறந்துடும், தூசி ஊதலாம் பறந்துற மாதிரி பறந்து வச்சுட்டு பிஜேபி ஆட்சிக்கு வந்துடும். இப்போ இதையெல்லாம் பார்த்து தான் எங்களுடைய தலைவர் ஒவ்வொரு நாளும் பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பல்கள் எப்படியாவது தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்து விடக்கூடாது, அதற்கு விஜய் போன்றவர்கள் துணையாக போய்விடக்கூடாதுங்கிற அடிப்படை தான் நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு நியூட்ரலாக இருக்கும். நம்ம ஒவ்வொரு கருத்தையும் எங்கள் தலைவர் வந்து பேசிக்கிட்டே இருக்காப்ல, தொலைநோக்கு பார்வையோட பேசிட்டு இருக்காப்ல. நீங்க வந்து தனிச்சு ஆட்சியை வைக்கணும், தனிச்சு இருங்க, 2026 தனிச்சு போட்டுடுங்க, எல்லாருடைய அறிவுரையும் அதுதான் விஜய்க்கு இருந்தது. ஆனால் இன்னைக்கு அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒரு பிஜேபி சார்ந்து நகரக்கூடிய வகையிலே அவருடைய ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்குது. இன்னைக்கு ஆதவர்ஜுனா போய் அமித்ஷாவை சந்திக்கிறேன்னு சொல்றதோ அதுதான். அந்த பிஜேபி கும்பல்கள் இருக்கிற தலைவர்களை அமைச்சர்களை போய் சந்திப்பது என்பதும் இதை நோக்கி நகர்வது என்பது தமிழகத்திற்கு பேராபத்தாக முடியும். சார்